இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள புதிய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 342 ரூபாயை கடந்து பாரிய உயர்வை பதிவு செய்துள்ளது. மத்திய வங்கியின் நாணய மாற்று விகிதங்களின்படி இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 332 ரூபாய் 8%, அதன் விற்பனை விலை 342 ரூபாய் 70% பதிவாகியுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை 328 ரூபாய் 23%, விற்பனை விலை 338 ரூபாய் 7% காணப்பட்ட நிலையில் ஒரே நாளில் பாரிய உயர்வு ஏற்பட்டுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் ஒரே நாளில் டாலரின் மதிப்பு மிக கடுமையான உயர்வை சந்தித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 330 ரூபாவை கடந்துள்ளமை இலங்கை ரூபாயின் மீது தொடர்ச்சியாக நிலவும் அழுத்தத்தை வெளிப்படுத்துகின்றது. ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைவது எரிபொருள் மற்றும் வலுசக்தி போன்ற செலவுகளை அதிகரிப்பதுடன் இது உள்நாட்டு பணவீக்கத்திற்கும் வழிவகுக்கின்றது. அதிகரித்த எரிபொருட்களின் விலைகள், நிதி செலவுகள், வரிகள் என்பவற்றில் பணவீக்கம் ஆதிக்கம் செலுத்துவதால் முதலீடுகள் ஊக்கமிழந்து ஏற்றுமதிகள் பலவீனமடைந்து பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து டாலரின் விலை அதிகரிக்கும் போது இலங்கை பொருளாதாரம் பல்வேறு நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை எதிர்கொள்ள நேரிடும். டாலரின் மதிப்பு அதிகரிப்பது நாட்டின் சில குறிப்பிட்ட துறைகளுக்கு சாதகமாக அமைகின்றது. தேயிலை, ஆடைகள் மற்றும் நவரத்னங்கள் போன்ற உள்நாட்டு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வர்த்தகர்களுக்கு ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து அதிக லாபம் கிடைக்கும். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டிற்கு அனுப்பும் டாலர்களுக்கு முன்பை விட அதிகளவிலான இலங்கை ரூபாய் கிடைக்கும். அது அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கையில் செலவு செய்வது மலிவாக மாறுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைந்து நாட்டின் வருவாயும் அதிகரிக்கும். இறக்குமதி பொருட்களின் விலை உயர்வதால் மக்கள் உள்நாட்டு பொருட்களை நாடத் தொடங்குவர். இது உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். டாலரின் அதிகரிப்பினால் ஏற்படும் தீமைகள் என பார்க்கும்போது டாலர் மதிப்பு உயர்வானது சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் நாட்டின் பொது பொருளாதாரத்தில் பாரிய சுமையை ஏற்படுத்தும். இலங்கையை பொறுத்தவரை இறக்குமதியில் தங்கியுள்ள ஒரு நாடாகும். டாலரின் அதிகரிப்பால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், எரிவாயு, மருந்து மற்றும் உணவுப் பொருட்களின் இறக்குமதி செலவு அதிகரிக்கும். இந்த அதிகரிப்பால் உள்நாட்டில் கடுமையான பணவீக்கம் ஏற்படுவதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்வை சந்திக்கும். இலங்கை அரசாங்கம் சர்வதேச அமைப்புகளிடம் பெற்றுள்ள டாலர் கடன்களை செலுத்தும் போது ரூபாய் மதிப்பில் அதிக தொகையை செலுத்த வேண்டி ஏற்படும். இதனால் வெளிநாட்டு கடன் சுமை அதிகரிக்கும் வாய்ப்பும் ஏற்படும். போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் அன்றாட நுகர்வு பொருட்களின் விலை உயர்வதால் நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்து அதனை நுகரும் வீதம் பெருமளவில் குறைவடையும். வெளிநாட்டில் கல்வி கற்கும் மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு மருத்துவ சேவைகளை பெறுவோருக்கான செலவுகள் பல மடங்கு அதிகரிக்கும். மே மாதத்தின் ஆரம்பத்தில் 316 ரூபாவாக இருந்த டாலரின் பெறுமதி தற்போது 340 ரூபாயை கடந்துள்ளது. யூரோ ஒன்றின் கொள்வனவு விலை 383 ரூபாய் 70%, விற்பனை விலை 398 ரூபாய் 64% காணப்படுகின்றது. ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்வனவு விலை 443 ரூபாய் 60%, விற்பனை விலை 460 ரூபாய் 8% பதிவாகியுள்ளது. அமெரிக்க டாலரை போலவே கடந்த சில நாட்களாக ஸ்டெர்லிங் பவுண்ட் மற்றும் யூரோ ஆகிய நாணயங்களுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதியும் சற்றே வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் இலங்கையை பொறுத்தவரை பணவீக்கம் அதிகரிப்பதுடன் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்களின் விலை உயர்வடைந்து இலங்கை பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு உருவாகலாம். இதனால் நாட்டில் தளம்பல் நிலை உருவாகும் வாய்ப்பு ஏற்படும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும்.